சொல்லியதே இல்லை அவ்வளோ செய்வா அதுக்குள்ள இந்த தேங்காய் இருக்குல்லோ இதுக்குள்ள நாங்கள் இந்த சக்கரை ஆட்டியும் சரி வேலை அப்போ தான் வர சொல்லி ஃபோன் கொண்டு அப்போ கொண்டு போனோம்னா வாட்ஸ்அப் எல்லாம் மற்ற எல்லாம் வேலை செஞ்சது காலையில இருந்தே ஆனால் அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். அம்மு. நாங்கள் எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வளம் போல எங்களுடைய வீட்டுலாம் இருக்கிறோமே. நம்ம அதாவது எங்களுடைய வீட்டை இந்த டைக்கு பின்னேற நேரம் இருக்கிறோமே செந்துரன். பின்னேற டைம் அதாவது வந்து பின்னேரம் குக்கிங் சமையல் அதாவது வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குமே. நான் இது வந்து உங்களுக்கு வந்து பின்னேற சமையல் வந்து செய்ய போறோமே. ஏன்னு பாத்தீங்கன்னா உண்மைக்குமே இது பின்னேறத்துக்கு ஏற்ற மாதிரி தானே. ஏன்னா நாங்கள் கூட பின்னேறம் செஞ்சாலே நைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்யிருந்தாங்களே. இது நைட்ல எல்லாம் சாப்பிடலாது சும்மா சோடா பின்னேறம் மட்டும் தான் சாப்பிடலாம். இந்த பிளேன் டியலோட அது சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். இது அதனால இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு குக்கிங் வீடியோ தான் நாங்கள் பார்க்க போறோமே. அதானோ அப்ப நாங்க என்ன குக்கிங் வீடியோன்னு பாக்குறதுக்கு முன்னுக்கு போமா இல்லைன்னா சொல்ல வர்றீங்களா? போத்தாம எனக்கு வந்து ஏனாகணும் தலை அடிக்குது பிட்ஸ் எல்லாம் புடிச்சிட்டு இருக்கிறேன். கணக்கு கதைக்கு இல்லாது நீங்களே கதைங்க புள்ள இல்லாட்டி மட்டும் கதைச்சிட்டாடு வேறப்பா. உண்மைக்குமே சந்திரனுக்கு சத்தியமா உடம்பு கொஞ்சம் சரியில்லைத்தான். என்னன்னு தெரியா இப்ப கொஞ்ச நாளாவே சந்திரனுக்கு ஒரு தலை சுத்துதான் மற்ற சரியா வர வெளிஞ்சோன்னு வர்றாரு. முதலாச்சும் கொஞ்சம் உடம்பா இருந்தவர் இப்ப சரியா மெலிஞ்சு போறாரு. என்ன காரணம் தெரியா? அப்ப நாளைய தினம் தான் நாங்க ஹாஸ்பிட்டல்லவே பார்க்க போறோம். சோறு குத்தி பார்க்க போறோம். என்னண்டா உண்மைக்குமே நீங்க மாமா அந்த வீடியோல பாத்துருப்பீங்க. செஞ்சு செக் பண்ணி பாக்க 168 ஏதோ காட்டினது என்ன. அப்ப அதனால அது அப்பேக்க எல்லாம் சாப்பிட்டு பிளேண்டியல் சோடாவில் எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தது பின்னேற டைம்ல. அப்ப இப்ப அவருக்கு கொஞ்சம் மெலிகிற தலை சுத்தெல்லாம் இருக்குண்டா அடிக்கடி சொல்றாரு. அப்ப நாளைய தினம் நான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு செக் பண்ணி பார்த்துடுத்தான் என்ன மாதிரின்னு தெரியும். ஏண்டா இப்ப எல்லாருக்குமே ஆனா உங்களுக்கு சுகர் வர சான்ஸ் இல்லை செந்துரன். சான்ஸ் இல்லை. கொஞ்சம் சோடாவல் இது இனிப்பு கொஞ்சம் வெளியில சாப்பிடுறது கொஞ்சம் போட்டானே. வெளியில கூட்டுல என்னையும் கூட நீங்க சாப்பிடுற நீங்களும். ஏண்டா உண்மைக்குமே கண்டோசோ கேக் ஒன்றும் ஆளுக்கு விருப்பம் இல்லை. நான் சாப்பிட்டா சரி வெறும் சோடா குடிப்பார். ஆனா சோடான்னா கொஞ்சம் விரும்பி கொடுப்பாரு அது மட்டும் தெரியும். அப்ப அதனால செந்துரனுக்கு என்னவோ தெரியல. அப்ப நாளைய தினம் தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அப்ப நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னுக்கு நாங்கள் அங்கே வீடியோக்குள்ள போவோம். நாங்கள் வீடியோ போறது முன்னுக்கு அங்கே செலவுக்காரன் ஃபர்ஸ்ட் டைம் மாறினீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க வந்தாலும் அங்கே இருப்போம். இதெல்லாம் இருப்போம் பரோடும் மடம். உண்மையாவே பாத்தீங்கன்னா நாங்க என்ன வீடியோண்டா மடிச்ச ரொட்டி. ஏன்னா அதாவது வந்து மடிச்ச ரொட்டியா செஞ்சு சாப்பிட்ட பிறகு நான் வேற எதுவும் சொன்னேன். வேற ஒன்றும் சொல்லல. நீங்க ஆளுக்கு இன்றைக்கு சரியாவே கலைக்குது என்னவோ தெரியல. உண்மைக்குமே நாங்க எதுனா மடிச்ச ரொட்டி தான் செய்ய போறோம். அவ செய்யற போறோம். அப்ப அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். அப்ப செந்துர நீங்க போங்க வீடியோ நீங்கள் இதை பாருங்க. சரி ஓகே நான் போய் கேமராமேனா மாறுவோம். நீங்கள் போங்க நான் அப்படி கிட்ட வந்து காட்டுவோம். ஐயோ இப்போ சரியான கொஞ்சம் மில்லியான் தொழில் கூடி போட்டு எனக்கு என்னண்டே தெரியல. அப்ப நான் ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் எல்லாம் அடுத்து எல்லாம் வச்சிருக்கேன். செஞ்சுறாங்க கதிரி எடுக்க போறீங்களோ? ஓமாமோ ஏழாவது போல இருக்கு. சரியா சரி அப்ப காட்டட்டே வாங்க. ஆக்களெல்லாம் கவனமாக தான் நீங்க யாருங்க. இது பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்ல வடிவாக இடித்து தூளாக இடித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இது வெள்ளம்மா பச்சைம்மா தான். இங்கால பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ திரி வச்சுருக்கேன். இங்கால எண்ணெய் உப்பு தண்ணி இவ்வளவு தான் தேவையான பொருட்கள். ஆமாம் இந்த தண்ணி யோக்கு தூக்கி தாண்டுவீங்களோ? அதுதான் செஞ்சுருவேன். கொஞ்சம் பயமாக கிடக்கு. கோயில இந்த கொன்றைக்கு கொஞ்சம் பெரிய தான் கிடந்தா தண்ணியோட தூக்கம் இன்னும் வெயிட் ஆகல. இன்னும் சரியான வேறமா கிடக்கு. அப்ப முன்னுக்கு நாங்கள் மடிச்ச ரொட்டிக்கு மா குழைப்போம். ஏன்னா மா குழைக்கிறதுக்கு இவியல் எல்லாரும் மூடி வைப்போம். இவியல் முன்னுக்கோ போவட்டம் இவியலெல்லாம் பெரிய கரைச்சலாக கிடக்குங்க. கொஞ்சம் இனிப்பண்டாலே இரும்போல எல்லாம் வந்துடுவேன். நம்ம இல்லையானவன் இல்லையானவன் ஃபர்ஸ்ட் நாங்கள் மா குழைப்போம். என்ன இவ்வளோ அம்மாவும் குழைக்க மாட்டோம். என்னட்டா நுண்ணியம்மா நான் எடுத்துக்கொண்டு வந்துட்டேன்.
கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாக்குள்ள வைக்க போகிறோம். ஏன்னா இது இனிப்பு தானே, நிறைய சாப்பிட இல்லாத அதான் உண்டு. அதனால் கொஞ்சமாக தான் இவரை குழைக்க போகிறேன். ரைட், இவ்வளோங்க. ஆனால் ஓகே, இவ்வளோ மாவு நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு நீ உப்பு தண்ணியும் சேர்ப்போம். சரியோ? லைட்டாக எப்பயுமே இனிப்புக்கு உவர்ப்பும் தேவை, உப்பும் தேவை. என்ன இல்லை பச்சை தண்ணியிலேயே குழைக்கிறீங்க? தண்ணியா? பச்சை தண்ணியெல்லாம் குழைக்கணும். குழைப்பேன் சொல்லுவேன் தானே. அண்ணன் சுடு தண்ணியில் தெரியாது. ஜொக்கு தான் தூக்க கொஞ்சம் ஒரு ஆள் வேணும் போல. தந்துடுறேன் உண்மைக்கு வேணாம், விழுந்துடுவேன் போலாங்க. ஐயோ கடவுளே. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு குழைப்போம். என்ன? ஓ. ஆனா என்ன தண்ணி ஜொக்கு தூக்குறதுக்கு நீங்கள் வரத்தாம தெரியுமா? பேசாம நான் பெரிய எங்கட குட்டி ஜம்பக்கையே தான் நீ எடுத்துருக்கலாம். அப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியா விட்டு குழைப்போம். ஒட்டி பிடிக்குது இந்த மாவோ. மாவுந்தால ஒட்டி பிடிக்குன்னு தானே செஞ்சுறேன். நான் தான் சொல்றேன்டா, நீங்களும் அதை கேக்குறீங்களே. என்ன செய்ய என்ன செய்யறேன் என் கதைய கேட்கதானே வேணுமே. குழைக்கிறது ஈஸியா வந்துட்டு இன்றைக்கு பழகி போட்டோனே ஒவ்வொரு நாளும் ஒரே மா குழைக்கிறீங்களா? அதுதான் போல இருக்கேன். நான் ஒவ்வொரு நாளும் குழைக்கிறேன் செஞ்சுறேன். என்ன ஒவ்வொரு நாளும் மாத்தானே குழைக்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் நீங்க ரொட்டி ரொட்டினா சொல்றீங்க வாயில. சொல்லிடுவேன். நாங்கள் நேற்று போட்டது வீச்சு ரொட்டியாப்பா. இன்றைக்கு மடிச்ச ரொட்டி. முந்தநாத்து சப்பட்டை ரொட்டி இல்ல, முந்தநாத்து வேற சாப்பாடு. அதான் நான் பயந்து போட்டேன். உண்மைக்குமே ஒருவேளை ரொட்டி தான் போட்டேன் நான். இல்ல ரொட்டிலேயே 3-4 வகையா கிடக்கேன. பின்னே நான் அதெல்லாம் உறவுகளுக்கு சொல்லதான் நாங்க வேணும். ரைட், இங்கே இருங்க மாவே ஆள் நல்ல வடிவா குழைச்சாச்சால. என்ன? ரைட், இனி இவர் இஞ்சால ஒரு பக்கத்துல மூளையா இருக்கட்டும். என்ன மாவோ? அப்ப என்ன செய்ய போறீங்க? நான் சொல்லுவேன் தானே, அதுக்கு தானே நான் இருக்கு. சரி சரி ரைட், இனி இவர் இருக்கட்டும். நான் ஒரு கையை கழுவிட்டு வந்து அடுத்த இடத்த பார்ப்போம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ரொட்டி குழைச்சிட்டோம். என்ன செஞ்சுறோம்? ரொட்டிக்கு மா குழைச்சிட்டோம். இனி நாங்க அதுக்கு தேவையான தேங்காய் பூ செய்ய போறோம். தேங்காய் பூ செய்ய போறீங்களா? ஓ, தேங்காய் பூ போட்டு இதுக்குள்ள பாருங்க நான் சொல்லி தர்றத பார்த்து நாளை எதுன்னா நீங்கள் இதே மாதிரி எனக்கு செஞ்சுதாங்க. இண்டை விட மாட்டீங்க செஞ்சுருங்க. சாப்பிட்டீங்களா தெரியுமா? நான் சாப்பிட்டுருக்கோம். அம்மா செஞ்சு தருவோம். சரி, உண்மையாகும். அம்மா திடீர்னு தானே அம்மா வந்து எல்லா சாப்பாடும் செய்வா. அப்ப செய்வா. அதுக்குள்ள இந்த தேங்காய் பூ இருக்குல்ல, இதுக்குள்ள நாங்க இந்த சர்க்கரை தூளாக்கி வச்சிருக்கிறோம். இதை போடணும். போட்டுட்டு இவரை கொஞ்சம் மசிக்கணும். நல்லா மசிச்சாத்தான் என்னமா இருக்கும், நல்லா இருக்கும். தேங்காய் பூ கூட்டிட்டு போறது இல்லையே. என்னது குழைக்கிறது? இல்லை, சர்க்கரை நல்லா குழைக்கணும் இல்லை. அப்ப நாங்கள் இப்படியே இந்த சர்க்கரைய நல்லா வடிவா குழைச்சிட்டு. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இதை நாங்க நல்ல வடி வாங்கி வேணும் செஞ்சு என்கிட்டே இருக்க வந்து வேறுங்க ஆள நல்ல வடிவா குழைச்சிட்டோம். என்ன பாருங்க, இன்னும் வடிவா நீங்க சொன்னீங்க தேங்காய் பூ கூட்டிட்டு எல்லாமே கணக்காதான் மாதிரி நான் செஞ்சா. தேங்காய் பூ கூட்டிட்டு தான் நாங்கள் ரொம்ப வச்சுக்கீங்கல்ல. இதோ அது இது கொஞ்சம் கூட வச்சுதான். சரி, நாங்கள் இப்ப கேஸை போட்டுட்டோம். சட்டி சூடாகட்டும். நாங்க இங்கால அதுக்கு தேவையானது மாவுல ரொட்டிக்கு எடுப்போம். என்ன? அதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் எண்ணெய் எடுக்கணும். ஏன் தெரியுமா? அப்பத்தாம்மா பிடிக்கா கையில ஒட்டிக்க. அப்பத்தாம்மா கையில பிடிக்க. நீங்கள் உண்மையாவே சென்ற நீங்க கூப்பிட்டா தெரியுமா? என்ன மையெல்லாம் பழகிட்டீங்களே. என்ன சொல்லுங்க, டெய்லி குக்கிங் வீடியோன்ற பேர்ல எனக்கு ஃபுல்லா சமையல சொல்லி தந்துட்டீங்க. அதுதான் அவ நாங்கள் இனிமே இந்த மாவு இருக்குல்லோ இவரை நாங்கள் தப்போணும். என்னண்டு தெரியுறா உங்களுக்கு? சரி, எனக்கு கோக்கிலான தெரியுமா? சும்மா சொன்னேன். சட்டி கிட்ட ஆயிட்டு நெங்கால அப்ப நாங்கள் என்ன விடுவோம். எல்லா சமையலும் இங்க வந்தோ பழகுறீங்க இல்லாட்டி முதலே உங்களோட கூட்ட பழகிட்டு? எனக்கு தெரியும், எங்க அம்மாக்கள் சமையல முதலே சொல்லி தந்துடுவான். அதுவும் இந்த ரொட்டி ஏண்டா எங்க அம்மா கம்புட்டு உயிர் மடிச்ச ரொட்டினா செஞ்சுட்டு கொடுத்து விடுறேன்.
பின்ன கொடுக்காம இல்லாடி மட்டும் நாங்க ஒன்றும் கொடுக்குறோம் அம்மாவுக்கு. எல்லா சாப்பாடுமே நாங்கள் அம்மாக்கள் அத்தையாக்களுக்கு எல்லாரும் கொடுக்குறோம் நாங்களே. என்ன இது கொஞ்சம் உயிரிண்டா கொஞ்சம் உண்டா கொடுப்போம். ஓ அதான் அதுக்கான கொஞ்சம் உண்டா நான் செய்யறேன். எல்லாம் செஞ்சா பிளானட்டா செய்வீங்க. சரிங்க இருங்க. இப்ப நான் ரொட்டி தப்பிட்டேன். ஆனா தெரியல இங்க இந்த கேமரால பாக்கதையுமே மாவும் பல்ல கோப்பையும் பல்ல வீட்டுல என்ன. சரி இனி அப்ப இதுக்கு என்ன செய்யறது தெரியுமா? தேங்காய் பூ இருக்கல்லோ, தேங்காய் பூ சர்க்கரையும் போட்டது ஆளை கொஞ்சம் வைக்கணும். இப்படி இது என்ன அந்த கொழுக்கட்டை செய்யறவளா நாங்கள் கணக்க வைக்காங்க. ஏன் அள்ளி வைக்கிறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு வேற வேற சரி வேறான்னு எனக்கு தெரியும். அதுக்காண்டி இந்த ரொட்டிக்கு இனிப்பு தானப்பா தேவை. இனி நாங்கள் வேற இப்படி இப்படி மடிக்கணும். இங்க வேறுங்க மடிச்ச ரொட்டி. இதெல்லாம் மடிச்ச ரொட்டி. எங்களை நீங்கள இப்ப மடிச்ச ரொட்டியா செய்யறீங்க? உங்களுக்கு வேற என்ன ரொட்டி நாங்க சொன்னாங்க? நாங்க ரோலுக்கு குழச்சி போட்டு இப்படித்தான் செய்யறோம். அது மாதிரி கிடக்கு பாக்கு. உண்மைக்குமே அதே போலான இது அவ்வளவு வித்தியாசமண்டே இல்லை. ரெண்டும் ஒன்று தான். அது ரோல், இது மடிச்ச ரொட்டி. நாங்கள் இனியால போடுவோம். ரைட் இங்கே இருங்க. கொத்த 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 கொத்தன்ட்டு கொதிக்கிறோம். ஆனால் கொஞ்சம் பயமா இருக்கேன்னு தெரியுமா? வடிக்குதோ வடிக்கலையோ? வடிக்காது அவ்வளவு இல்ல வடிக்காதுண்டு. அந்த உள்ளுடன் எல்லாம் வழியில வர்றது உண்டு. அப்படியா? நீங்க சும்மா இருக்கேன். அடுத்த ரொட்டி வேலை வாங்குறேன்டாலும் அப்போ அவங்களுக்கு வேலைன்னு வந்தா நெருப்பா இருக்கணும். ஓ நானே இல்லை. நான் நெருப்பா இருக்கிறேன். நீங்கள் கதிரையில் இருப்பேன். அதுதான் நான் இப்படி அடுத்த ரொட்டியேன்னு சுடுவோம். என்ன ஐயோ இந்த காலில் எல்லாம் வைக்கப்படுது. தலை இடிக்கலண்டா அப்படி இடிச்சு. ஏன் என்ன தீவிரமா யோசிக்கிறீங்களோ? என்னத்தை யோசிக்கிறது? அதானே நான் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு யோசிக்கிற அளவு. தெரிஞ்சு வேணுங்க. ஐயோ உங்களோட காய்ச்சி காய்ச்சி ரொட்டிக்கு எல்லாமே தெரிஞ்சிருமாப்பா. இங்க ரொட்டியை திருப்புங்க. இவ்வளவு செய்யறேன்னு எனக்கு என்ன தெரியாதா? உங்களுக்கு யாரு தெரியும்? அதுதான். அதே போல இந்த ரொட்டியண்டா உங்களோட வீட்டை உங்களோட அக்காவுக்கு, அம்மாவுக்கு, உங்களோட அம்மாவுக்கு, மாமாவுக்கு எல்லாருக்கும் விருப்பமா? ஏராமக்கும் விருப்பம். ஏராமண்ணாக்கும் விருப்பம். ஆனா ஜெனமண்ணா வேலையை போயிட்டாரே. இந்த கண்ணு ரொட்டி இல்லையே. நேற்று தினம் கொடுத்துருக்கலாமே. அதனால வேலைக்கு எல்லாருக்குமே அப்படி ஒரு விருப்பம். ஆனா எல்லா சாப்பாடுமே அளவுக்கு மிஞ்சி. ஆனா ஒருவராலையும் சாப்பிடல. அதான் இது நீங்கள் சக்கரை போடுறீங்களோ, சீனியும் போட்டு செய்யலாம். சீனியும் போட்டு செய்யலாம். கடைசியில் அப்படித்தான் செய்ய வேண்டி வருதோ இருக்கா நீங்க போட்டுற சர்க்கரையே பார்த்தா. எங்கட அம்மாக்கள் எல்லாம் இது சீனி போட்டு தான் செய்ய வேணும். ரைட் நீங்க அடுத்த ரொட்டியும் எங்கட ரெடி. ஐயோ எல்லாம் எடுத்தோம்னா ரே எடுக்கல. ஒரே எடுத்துக்கொண்டு இங்கே இருக்கு. நிறைய எடுத்தாங்க. இந்த குட்டி ரேய கிண்ணமில்ல பழக்கத்தை இதுக்குள்ள நீ நாங்கள் இந்த ரொட்டியை போடுவோமே. நான் பொரிச்சேன். ட்ரைனிங் பார்த்தேன் எப்படி இருக்கு. எந்த ட்ரைனிங்க்கு என்னப்பா? இங்கே வேறுங்க. அப்பா சூ இங்கே வந்து வேறுங்க ரொட்டியை எப்படி வந்திருக்கண்டு. அதுதான் கருவேப்பிலை எடுத்துருக்கீங்க. நானே திந்துறேன். அதே மாதிரி அப்படியே வேற அடுத்து போடையாக சும்மா பக்கத்தை கொண்டு ஜொலிப்பினா அதுவும் அப்படி ஒன்னேக்க போட்டோன்னு அதுதான் நான் அழுப்பேன். இன்னும் கொஞ்சம் கீட்டறி தானே தண்டக்கல் டக்கனே போய்வினா. பரவாயில்ல ரொட்டி கொஞ்சம் கருகாம எடுக்கிறீங்க. எனக்கு தெரியும். ஆனா நீங்கள் இன்றைக்கே கொஞ்சம் இனிப்பா குறைக்கிறது அவ்வளவு தூரத்துக்கு நல்லதுதான். தலையிலும் சுத்தேக்க அதுதான் வெள்ளியரிசி சோறு கூட திட்டுட்டேன். அதுதான் என்ன சாக அரிசிமா போட்டா வச்சு சாப்பிட நல்லா இருக்குமே. சாவுக்கா இப்ப நாங்க ஆனா சாப்பிடல. ரெண்டு நீங்க எல்லாம் செஞ்சுறேன்னு சொல்றேன். நீங்கள் ஏன் நாங்கள் எல்லா ரொட்டியும் இப்போ சுடுவோம். நம்ம என்ன எல்லா ரொட்டியும் புல்லா நீங்கள் சுடுங்கோ. ஆனா கூட தப்பி எடுக்கணும். அதான் நீங்க கேமரா கட் பண்ணி நான் கொஞ்சம் மறைவீங்க போல. அங்கடா
என்னது ரொட்டி தப்பி தரக்கும் உங்களை சின்ன மோம்படிவே நல்லா கதைப்பீங்க தெரியுமோ என்ன சொன்னாங்க அது பான் பண்டில கண்டா தெரியும் தானே கொஞ்சம் கொஞ்சமாத்தான் வைக்கணும் செந்துரன் சொன்னா அவ்வளோ உண்டை நான் வச்சா சாப்பிட மேலாது எந்த தேவையில்லாத நம்ம தான் எனக்கு கொஞ்சம் குறைய வச்சா சரி அப்போ பான் பண்டில் வருதுன்னா அப்போ எல்லாத்த முறைய சுட்டுட்டு பார்ப்போம் சுட்டுட்டா பொரியல் பார்த்தீங்களாண்டா எங்களுடைய ரொட்டியெல்லாம் சுட்டுட்டாமே இங்கே வேறங்க இவ்வளவு ரொட்டி என்ன அதாவது ஒரு சுண்டு கொஞ்சம் கூட மாத்தான் பாரு மன பாருங்க இவ்வளவு ரொட்டி சுட்டுக்காம என்ன ஒரு சுண்டு கொஞ்சம் கூட பாப்பன் சாப்பிடுவா இது எல்லாமே நல்லா இருக்குமே இல்லாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்தா எடுக்கணும் இதை பாருங்க நீங்க ஆறு இருக்கு ஆறுல பார்த்தா எடுக்கணும் இது உங்களுக்கு அதே மாதிரி நாங்க பாத்தீங்கன்னா கோப்பி தண்ணி மாத்திட்டோமே சாப்பிடு பாருங்க நல்லாக்கா இங்கே பாருங்க உள்ளுக்குள்ள என்ன மாதிரி அக்கறை என்ன இல்லை வடி அமைஞ்சிருக்கு அதோட சேர்க்கு மேலே ஊற்றி பாடுது உங்களுக்கு என்ன செஞ்சிடும் என்ன சொல்லுதோ பிடிக்காதையோ நல்லாது நல்லாது சாப்பாடு பின்னேரத்தில் அப்படி சாப்பிட நல்லா தான் இருக்கு அட்டை இரவில் சாப்பிடுறேன் இரவில் காலையில எல்லாம் சாப்பிடலாது நினைப்பല്ലോ பின்னாடி சாப்பிடல பின்னேரத்துல இருந்தா கொஞ்சம் இப்போ 4-5 மணி இப்போ 6 மணிக்கு ஆயிட்டு நாங்கள் 5 மணி அப்படி சொல்லி நாங்கள் நீங்கள் வந்து கிளாஸுக்குள்ள போயிருந்தீங்க அதான் நாளுக்கு அப்புறம் கிளாஸுக்கு போனதால ஆனால் உண்மைன்னு சொல்லி வீடே இல்லை அவ்வளோ டேஸ்டாக இருக்குது அவச்சு சொல்லி வேலை இல்லை ஆனால் இந்த இனிப்பை தின்னுட்டு தண்ணி குடிக்க இனிக்காது இதுக்கு இனிப்பு இல்லை அதான் உங்களுக்கு தெரியும் ஒன்று நினச்சி பார்க்கலாம் ஆனால் நல்லா தான் வந்துருக்குன்னு இல்லை ரொட்டியில் நல்ல விட பொரிஞ்சு வந்துருக்கா நல்ல வடிவா பிஞ்சும் அவ்வளோ கணக்கா பிழிஞ்சும் எல்லாமே சூப்பர் தனித்தனி சொல்ல மாட்டீங்க இப்படி முடிச்சு பாருங்க எனக்கு வேணும் உங்களுக்கு இனிக்காது சொல்லிட்டேன் கோபி தண்ணி நல்லா இருக்கும் குடிக்க அம்மா சுடு வந்துட்டு நான் கீழே வைக்கிறேன் நீங்க ஆனா கொஞ்சம் சுட சுட குடிச்சானே குடிங்கப்ப நாக்கு தான் கொஞ்சம் வேண்டும் நான் குடிக்கல எனக்கு ஆராட்டும் ஆனா உண்மைக்குமே ரொட்டி சூப்பரா இருக்குண்ணா இன்னும் இவ்வளோத்தையும் சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம் ஆனா இவ்வளவு சாப்பிட்டா கவனா அவ்வளவு என்ன ஆனா இவ்வளவு சாப்பிட்டா இதாண்டிடும் சோறெல்லாம் கூடி போடும் மற்றாக்கள் சோறில்லாக்களுக்கே சோறெல்லாம் வந்துடும் ஆனால் உண்மைக்குமே நல்லா இருக்கு ரொட்டி சொல்லி வேலை இல்லை அவ்வளோ தூரத்துக்கும் டேஸ்டாக இருக்கு அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம் வீடியோ முடிப்போம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே நேற்றைய தினம் என்னடா அவரோட பிண்டைய தினம் என்னடா அவரோட பண்ணி யோசிப்பீங்க உண்மைக்குமே நேற்றைய தினம் வீடியோ போடாத காரணமே இதுதான் உண்மைக்குமே நாங்கள் நேற்றைய தினம் தான் எடுத்த வீடியோ இது நேற்றைய தினம் வீடியோ இல்லாமல் எடுத்துட்டு கடைசி கட்டம் முடிக்கிற கட்டத்துக்கு போக எங்களோட ஃபோன் நின்றுட்டு அதாவது வீடியோ அப்படியே நின்றுட்டு ஏனெண்டா அது ஸ்டக் ஆகிட்டு ஃபோன் அப்போ அதை நான் லோட் கூடி சரியான கஷ்டப்பட்டு நாங்கள் வீடியோ எடுக்கலாம் போயிட்டு பேருந்து கொண்டு செந்திரன் கடையில் கூட நீங்கள் காட்டியும் சரி வேலையில் அப்போ டே தான் வர சொல்லி ஃபோன் கொண்டு அப்போ கொண்டு போனோன்னா வாட்ஸ்அப் எல்லாம் மற்றெல்லாம் வேலை செஞ்சது காலையில் இருந்தே
ஆனால் இது மட்டும் வேலை செய்யலை. அப்போ ஸ்டடியாக அப்படியே ஸ்டக் ஆகினோன்னு எங்களால் வீடியோ ஒன்றுமே போடலாம் போயிட்டு அதோட அதுக்கப்புறம் வீடியோ திருப்பி ஸ்டக் ஆகி எடுக்கிறது நிலையெல்லாம் போயிட்டு அப்போ நாங்கள் ஒன்றும் செய்யலாடா நேற்று தினம் வீடியோ எதுவுமே பதிவு செய்யலை. எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க உறவுகளை. என்னென்ன வீடியோ ஒன்றுமே நீங்கள் பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க வீடியோ வருமோன்னு வர போனதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. உண்மைக்குமே அதுதான் காரணம், வேறு ஒரு காரணமே இல்லை. அப்போ நாங்கள் இதோட வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இது இந்த கருத்துக்கள் எப்படி இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்போம். பாய்.